ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ராத்திரி வேளையிலே இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையின் ஆராதனை வேளையிலே கூடி வருகின்ற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன் பிஹால்ஃப் ஆஃப் த சர்ச் வி விஷ் யூ எவ்ரிஒன் விஷ் யூ ஹாப்பி ஈஸ்டர். ஒவ்வொருவரைக்கும் உயிர்த்தெழுதல் பண்டிகையின் வாழ்த்துதலை தெரிவித்து சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த வேலையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபித்துவிட்டு இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த ராத்திரி வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று அன்றைக்கு தூதர்கள் நற்செய்தி சொன்னார்களே தகப்பனே, அந்த நாட்களை அந்த எங்களுக்காய் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நினைக்கும்படியாக இந்த நாளிலே இந்த வேளையிலே நம்முடைய சமூகத்திலே கூடி வருகின்ற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள், தேசத்தின் பல பகுதிகளிலிருந்து சபையோடு நேரலையில் இணைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் நம்முடைய பிரசன்னத்தை தந்து நடத்துவீராக. இம்மட்டுமாய் ஜீவன் சுகன் பலன் தந்து எங்களை காத்து வருகிறீர். நம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் மாறாமல் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து மீதம் இருக்கின்ற இந்த நாட்களிலே எங்களை நடத்தும். கடைசி நாட்களிலே நாங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, மறுபடியுமாக ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய சகோதரர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். பாடின பின்பு நாம் தொடர்ந்து செய்தி வேலைக்குள்ளாய் பிரவேசிப்போம். உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே. வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவூர் சீஷர்களே, எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீஷர்களே, எல்லா மன இருள் நீக்கினாரே. எம் மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம் மன கலக்கங்கள் நீக்கினதாலே
ஜெயமெங்கே சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே ஆவியால் என்றும் என்றோ ஆயமையும் உயிர்ப்பிக்கவே ஆவியால் என்றும் என்றோ ஆயமையும் உயிர்ப்பிக்கவே ஆவியின் ஆத்தாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் ஆவியின் ஆச்சாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே பரிசுத்தமாகுதலே பயத்தோடென்று காத்துக்கொள்வோம் பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்று காத்துக்கொள்வோம் ஏக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே ஏக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே உயிருடன் எழுந்த மீட்பரே உயிர்த்தெழுந்தாரே இருந்த வண்ணமாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் உயிர்த்தெழுந்தார். கல்லறையின் கதவுகள் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. பெருங்கற்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை அடக்கி வைக்க முடியவில்லை. ரோம பேர்ச்சகவர்களின் காவல் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு போய் சொல்லுங்கள். அவர் சொன்னபடியே உங்களுக்கு முன்பாக கலிலேயாவிற்கு போவார் என்று அவருடைய சீஷர்களுக்கு போய் சொல்லுங்கள். தகப்பனே, நம்முடைய உண்மையான வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கல்லறை திறந்திடவே, பெரும் சேவகர் நடுங்கிடவே, நீதியின் தேவன் உயிர்த்தெழுந்தாரே. சகல கணமும் துதியும் வல்லமையும் ஒருவருக்கே. இன்றைக்கும் நம்பிக்கையற்று விசுவாசமற்று எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ளாக நாங்கள் கொண்டு வருகிறோம். அசாதாரண காரியம் முடிந்தது என்பதை மறுபடியும் தொடங்குகின்றவர் நம்முடைய ஆண்டவர். இல்லாதவற்றை இருப்பவைகளாக அழைக்கின்ற கர்த்தருடைய வல்லமை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும்படியாக, தடைகளை மாற்றும்படியாக, கற்களை புரட்டி போடும்படியாக, கட்டுக்களை அவிழ்த்து போடும்படியாக, சவால்களை மேற்கொண்டு, அதிகாரங்களை மேற்கொண்டு, துரைத்தனங்களை மேற்கொண்டு கிறிஸ்து ஜெயங்கொண்டு உயிர்த்தெழுதது போல நம்முடைய பிள்ளைகளும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உயிர்த்தெழ கர்த்தர் கிருபை தாரும். செத்த அவயங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். வியாதிப்பட்ட பகுதிகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும்.
வியாதியின் படுக்கைகள் மாறட்டும். மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இதை கேட்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால் சுகமடையவர்களாக என்று சொல்லி நம்முடைய நாமத்தினால், நம்முடைய குமாரனாடிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நம்முடைய செய்தியை நாங்கள் கேட்கப் போகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் 2வது ஈஸ்டர் பண்டிகை நாம் கூடி வராதபடிக்கு இந்த நேரலையிலே ஏறெடுக்கிறோம். The second year we have been closed all our church doors because of the corona epidemic. கொரோனாவினுடைய பெருந்தொற்று இன்னும் அதிகமாகவே இருக்கிறபடியினால் நாம் இப்படிப்பட்ட ஆராதனைகளை நேரலையிலே கொண்டு வர வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம். எல்லோரும் அறிவோம், செய்தித்தாள்களை வாசிக்கிறோம். 2வது அலை கிட்டத்தட்ட எல்லா தேசங்களிலும் முதலாக கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்து 90% வெற்றியை கண்ட அமெரிக்கா தான் இன்றைக்கு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது கோவிட் அட்டாக்கில். அதனால் தடுப்பூசி கண்டுபிடித்தும் என்ன புண்ணியம் என்கின்ற ஒரு கேள்வியை அவர்கள் தேசத்தாரே வைக்கிறார்கள். அதற்கு பிறகு 2வது பிரேசில், பிகாஸ் ஆஃப் தேர் அன்கண்ட்ரோல் மெஷர்ஸ், பீப்புள்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். பிரேசில் இவ்வளவு தாக்கப்பட்டிருக்கு காரணம் அங்கே இருக்கின்றவர்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. முகக்கவசம் அணியுங்கள் என்று அவர்கள் அதிபர் சொன்னாலும் அவர்கள் அணிவது இல்லை. அவர் சொன்னார், இனிமேல் நீங்கள் முகக்கவசம் அணியாவிட்டால் உங்களை இராணுவத்தை கொண்டு சுடத்தான் வேண்டும் என்று ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்கிறார். ஆனால் முகக்கவசத்தையும் தனிமனித இடைவெளியையும் சரியாக பின்பற்றின நியூசிலாந்து தேசம், கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், கொரோனாவை ஜெயித்திருக்கிறார்கள். They don't have vaccine, they don't produce vaccine, but they overcome. ஆனால் மறுபடியும் தங்கள் தேசத்திற்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய சர்வதேச எல்லைகள் மூடப்பட்டு இருக்கின்றன. ஆனால் நியூசிலாந்திற்கு உள்ளே கொரோனா இல்லை. வாட் ஐ வாண்ட் டு சே, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தெய்வ பிள்ளைகளுக்கு, செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் டிசிப்ளின் வில் ஓவர் கம் த பேண்டமிக். உங்களுடைய தனிப்பட்ட மனிதனுடைய ஒத்துழைப்பும் அரசாங்கம் சொல்லுகின்ற விழிப்புணர்வுகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நாம் வியாதியை ஜெயிக்கிறோம். எடுத்துக்காட்டு நியூசிலாந்து. வேக்சினை வேகமாக கொண்டு சென்ற தேசம் இஸ்ரேல் தேசம். அவர்கள் அங்கிருக்கின்ற எல்லோரும் அவர்கள் இராணுவ ஆட்சி போல் செயல்படுவதால் they vaccinated everyone and they overcome. தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களும் they overcome. அவர்களும் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகையால் the changes start from the individual. மாற்றம் என்பது ஒரு தனி மனிதனிடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. தெய்வ பிள்ளைகள், take care and always have the awareness of COVID-19. எப்பொழுதுமே ஒரு விழிப்புணர்வோடு கூட இருங்கள். யாரையும் எந்த நேரத்திலும் தாக்கலாம். நான் லிஸ்ட்டு கொடுத்துட்டே இருப்பேன். மார்ச் மாதத்தில் மாத்திரம் 39,000 40,000 பதிவு நம்முடைய குவைத் தேசத்திலே பதிவாயிருக்கிறது. 240 பேர் மரித்திருக்கிறார்கள். கணக்கில் வராதவர்கள் எனக்கு அறியவில்லை, கணக்கின்படி. அதற்கு பிறகும் 1400 1500 வரை வந்து கொண்டிருக்கிறபடியினால் இவர்களுடைய புனித நாட்கள் என்று சொல்கின்ற ரமதான் நாட்களில் கூட மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறார்கள். இது இந்த தேசத்தில் மாத்திரமல்ல, அதை மட்டும் தான் நான் சொல்லுகிறேன். எல்லா தேசத்திலும் உண்டு. ஓமான் again they go for curfew. Saudi Arabia they stop the international borders. பங்களாதேஷ் கம்ப்ளீட் ஷட் டவுன். மறுபடியுமாக அவர்கள் முழு ஊரடங்கு. மகாராஷ்டிரா இன்றைக்கு முதலமைச்சர் பேசும் பொழுது மிக கடுமையாக பேசினார். ஒரே நாளில் நாங்கள் மூடுவோம் என்று சொன்னார். ஏனென்றால் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற இடத்துல when there's a density of the population என்று சொல்லுவார்கள்,
ஜனத்தொகை அதிகமாக இருக்கின்ற இடத்திலே ஜனங்களை கட்டுக்குள் வைப்பது மிக கடினமானது. ஏனென்றால் அன்றாட கூலிக்காரர்கள், அன்றாட தேவைக்காக அன்றாட உழைக்கிறவர்கள், அவர்கள் வெளியே வந்துத்தான் ஆக வேண்டும். அதையும் அரசாங்கம் பொறுப்பில் வைத்து கொண்டு தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆகையால் அன்றாடம் வெளியே வந்தால்தான் தனக்கு உழைப்பு என்கிறவர்கள் வருவதிலே எந்த மாற்றமும் இல்லை, எந்த சந்தேகம், அவர்கள் வந்துதான் ஆக வேண்டும். ஆனால் வீணாக சுற்றுகிறவர்கள் கொஞ்சம் நீங்கள் தங்களை அடக்கி கொண்டு அவர்களுக்கு வழிவிடுவது நல்லது. நம்ம வெளியில் போகலன்னா நமக்கு வேலை நடக்கும். நம்ம ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணுறோம், இல்லைனா ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம், அரசு வேலையில் இருக்கிறோம். அட்லீஸ்ட் யூ கேன் அவாய்ட் த க்ரௌட் இன் த பப்ளிக் பிளேசஸ். தட் வில் ஹெல்ப் அதர்ஸ் டு கண்ட்ரோல் த டிசீஸ். இப்படி மனுக்குலத்தை நேசித்து நாம் செயல்பட்டால் நோயையும் மேற்கொள்ளலாம், தெய்வ ஆசீர்வாதத்தையும் நாம் பெறலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலாக கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு தேசத்திலும் இறங்கி வந்து சுகமளிக்கும்படியாக இந்த நாட்களிலே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நோக்கி நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, சென்ற வருடத்தில் என்னுடைய வீட்டிலிருந்து நான் கொண்டு வந்த செய்தி, அவர் சொன்னபடியே என்கின்ற வார்த்தையின்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுதும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த செய்தியை நான் மறுபடியும் திருப்ப விரும்பவில்லை. யூ கேன் வாட்ச். மேபி மை பிரதர்ஸ் வில் கிவ் இன் த பிளேலிஸ்ட் ஈஸ்டர் மெசேஜஸ். யூ கேன் வாட்ச். அந்த அவர் சொன்னபடியே என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த செய்தியினுடைய ஒரு கண்டினியூவேஷனை டச் பண்ணிவிட்டு நான் இன்றைய நாளின் தலைப்பிற்குள்ளாக செல்ல விரும்புகிறேன். இந்த தடுப்பூசியும் கொரோனாவை ஜெயிப்பதற்கு இந்த தடுப்பூசி கண்டுபிடித்த அமெரிக்க தேசத்தினுடைய தொழிலதிபர் பில்கேட்ஸ் சொல்கிறார், வேர் இஸ் யுவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் வேக்சினேஷன்? நீங்கள் வேக்சினேட் பண்ணினீர்களே, தடுப்பூசி கொடுத்தீர்களே, அவர்களுடைய அட்டவணை எங்கே இருக்கிறது? இவர்கள் தடுப்பூசி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை எப்படி அறிவீர்கள்? அப்போ எக்ஸ்பர்ட்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்க, வி ஹாவ் இஷ்யூயிங் சர்டிஃபிகேட்ஸ். இந்த தேசத்திலும் நீங்கள் வேக்சின் எடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு வேக்சின் அட்டை தருவார்கள். முதல் டோஸ், செகண்ட் டோஸ், எந்த வேக்சின் எடுத்திருக்கீங்க, எந்த நாள் என்கின்றதை தருவார்கள். வேக்சின் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கிறவர்கள், வேக்சின் எடுத்தவர்கள் அறிவார்கள். ஆனால் அமெரிக்கர்கள் அதை அதிகமாக கையிலே கொண்டு செல்வதில்லை. ஸோ ஹவு டு பிலீவ்? எப்படி அவர்களை நம்புவது என்கின்ற கேள்வியை வைத்த பொழுது பில்கேட்ஸ் சொன்னார், ஃபைசர் வேக்சின் எடுத்துக்கொண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இடத்திலே ஒரு சிப்பை பொருத்தி விட்டு விடுங்கள். He is giving idea. If Bill Gates says it will happen. He is the man of Microsoft. அவர்தான் மைக்ரோசாஃப்டின் மிகப்பெரிய அதிகாரி. அவர் சொல்லுகிறார், அவர் ஆலோசனையாக கட்டளை இல்லை, இன்னும் அது வரவில்லை. ஆனால் there is a picture in the newspaper. He said that if they are not obedient, they are not carrying the certificate, அவர்கள் கீழ்ப்படியவில்லை, இல்லை என்றால் அவர்கள் அந்த சர்டிஃபிகேட்டை டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இன்ஜெக்ஷன் போடுறதோட சிப்பை என்ன செஞ்சுருங்க, சேர்த்து செலுத்தி விட்டு விடுங்கள். அப்போ நம்ம ஏர்போர்ட்டில் என்ன பண்ணிடலாம், ஸ்கேன் பண்ணிடலாம். ஸோ those who are going to receive the Pfizer may receive the chip in coming days. அந்த சிம் கார்டு போன்ற தகட்டையும் உள்ளே ஏற்றி விடுங்கள் என்று அவர் ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்வோமே ஆனால் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை வந்து விட்டது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இட் இஸ் a beginning. இட் இஸ் a beginning. கோவிட் எப்போ முடியும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டால் தெரில, எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டால் தெரியல. ஸோ உலகம் ஒரு வித்தியாசமான நாட்களிலே சென்று கொண்டிருக்கிறது. முன்பு இருந்தது போல விமான பயணங்கள் இல்லை. முன்பு இருந்தது போல ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு சுதந்திரமாக சென்று வர முடியாது. அவசரமாக செல்கின்றவர்கள் கூட 6 PCR டெஸ்ட் முடிச்சிட்டு தான் போய் சென்று வர முடிகிறது. இப்படி இருக்கின்ற கடினமான நாட்களிலே அவர் சொன்னபடியே சகலமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த வருடத்தில் என்னுடைய செய்தியின் தலைப்பு
உயிர்த்தெழுந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் போய் சொல்லுங்கள். கோ அண்ட் டெல் இட். ஏனென்றால் இதை how I frame, I get it from the resurrected Lord. உயிர்த்தெழுந்த ஆண்டவரிடத்திலிருந்து இந்த தலைப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கு பேதுருவினிடத்திற்கும் போய், நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். போய் சொல்லுங்கள், நீங்கள் அவர்களை காண்பீர்கள். இப்பொழுது வாசிக்கலாம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். போய் சொன்னார்கள், போய் அறிவித்தாள். இப்பொழுது 13வது வசனத்தை வாசிப்போம். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் போய் அறிவித்தார்கள். இப்பொழுது 15வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகமெங்கும் போய் பிரசங்கியுங்கள். போய் சொல்லுங்கள். போய் அறிவித்தார்கள். போய் பிரசங்குங்கள். டோட்டல் டாபிக் போய் சொல்லுங்கள். Go and tell it that he is resurrected. அவர் உயிர் தெழுந்தார் என்று போய் சொல்லுங்கள். Till last days come. கடைசி நாட்கள் வரும் வரைக்கும், கர்த்தருடைய வருகை வரும் வரைக்கும் போய் சொல்லுங்கள். Don't stop it. போய் சொல்லுங்கள் என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான் உலகத்திற்கு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சியை, நாகரிகத்தை நாம் கண்டிருந்தாலும் முதல் இந்த லாஸ்ட் கமிஷன் என்று சொல்லுவார்கள், போய் சொல்லுங்கள். Don't stop it. If you are stopping it, you are not the truthful Christian. Tell it. Jesus is resurrected. ஏன்னா இந்த முழு 16ஆம் அதிகாரத்தை தான் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். I am not going to skip here and there. ஆண்டவர் தாம் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக தன் சீசர்களிடத்தில் தெளிவாக சொன்னார், நான் பாடுபட வேண்டும், சிலுவையில் என்னை அறைவார்கள், என்னை அடக்கம் பண்ணுவார்கள், ஆனால் 3ஆம் நாளிலே நான் என்ன செய்வேன், உயிர்த்தெழ வேண்டும் என்பதை தெளிவாக தன்னுடைய நாட்களிலே சீஷர்களுக்கு சொல்லியிருந்தார். அதை கண்கூடாக சீஷர்கள் பார்த்தார்கள். பாடுகள் அனுபவித்தார். அங்கே பெரும் அதிகாரங்கள் பிலாத்துவினால் கைவிடப்பட்டார். ஜனங்கள் அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்ன பாடுகள் எல்லாம் வேத வாக்கியத்தின்படியே, நாம் குட் ஃப்ரைடேயில் தியானித்தது போல வேத வாக்கியத்தில் எழுதினபடியே நிறைவேறிற்று. கண்களுக்கு முன்பாக சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்தார், அவரை கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். அத்தனையும் சொன்னபடியே நடந்தது. அத்தனை நடந்தும்
நான் உயிர் தழுவேன் என்று சொன்னதை யார் நம்பவில்லை? சீஷர்கள் நம்பவில்லை, பயந்திருந்தார்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. 12 பேரும் 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்த வல்லமையை பார்த்தவர்கள். கடலை பார்த்து, சமுத்திரத்தை பார்த்து இறையாதே என்று சொல்லி காற்றையும் புயலையும் அடக்கினவருடைய வல்லமையை பார்த்தவர்கள். கானாவூர் கல்யாண வீட்டிலே அவருடைய அந்த ஆசீர்வாதத்தை புசித்து மகிழ்ந்தவர்கள். ஆனால் நான் உயிர் தழுவேன் என்று சொன்னதை என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. பட் there is a bunch of women. ஒரு சின்ன கூட்ட பெண்கள், அவர்கள் உயிர் தழுவார் என்று நினைத்து அவர் கல்லறைக்கு வரவில்லை. ஆனால் பாரம்பரிய சடங்குகள் செய்வதற்காக எங்கே வராங்க? கல்லறைக்கு வராங்க. அட்லீஸ்ட் அந்த தைரியத்தோடு அவங்களாட்டு வராங்களே, அந்த தைரியத்தில் அவங்களாட்டு வராங்களே. த உமன்ஸ் என்தூசியாசம். இல்லை என்றால் அங்கே பெண்கள் அவருடைய சரீரத்திற்கு மரியாதை செலுத்தும்படியாகத்தான் கல்லறை இடத்திற்கு வருகிறார்கள். காரியம் மாறுதலாய் முடிகிறது. ஈவன் இன் யுவர் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், இன் டீப் கன்ஃபியூஷன், டேக் எ ஸ்டெப் ஃபார் காட். ஆண்டவருக்காய் ஒரு அடி எடுத்து வையுங்கள், காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய். நல்லா இருந்தால் தான் ஊழியம். நோ, யூ ஹாவ் டு மினிஸ்டர் டு காட் இன் ஆல் யுவர் டிஃபிகல்ட்டிஸ். அன்றைக்கு ரோம பேரரசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு என்ன போட்டிருந்துச்சு? காவல் போட்டிருந்துச்சு. கிறிஸ்துவை உடையவர்களுக்கு அவருடைய சரீரத்தை திருடி கொண்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக அவர்களை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருந்தார்கள். அவருடைய சீசர்கள் வந்து திருடி கொண்டு சென்று விட்டு லாஸ்ட்டில் என்ன சொல்லுவாங்க? உயிர் தெழுந்தாருன்னு சொல்லுவாங்க. அதனால் மிக பெரிய அங்கே இராணுவ பலம், ரோம போர் சேவகர்கள் கல்லறையை சுற்றி நின்றிருந்தார்கள். இதற்கு மத்தியிலே அவரை தேடுவதும் அவருடைய காரியத்தை கொண்டு செல்வதும் முடியாத ஒரு காரியம். ஆனால் கல்லறை திறக்கப்பட்ட பொழுது எல்லா எதிரிகளும் சிதறண்டு ஓடினார்கள். கிறிஸ்துவின் அடியவர்கள் போய் சொன்னார்கள். இப்போ வாசிப்பா 16:1. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்திற்கு அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படியாக வந்தார்கள். அவர் என்று சொல்வதை விட அந்த மரித்த சடலத்திற்கு கந்தவர்க்கம் விடும்படியாகத்தான் வந்தார்களே தவிர அவர் உயிர் தெழுந்திருப்பார் என்கின்ற எதிர்பார்ப்போடு கூட என்ன செய்யவில்லை? வரவில்லை. பட் they have love on God. மரித்தாலும் அவர் மேல் ஒரு அன்பு இருந்தது. ஆகையால் செய்ய வேண்டிய சடங்குகளை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் வருகிறார்கள். அந்த சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் விடும்படியாக. ஏனென்றால் இன்றைய நாட்களைப் போல அன்றைக்கு புதைக்கப்பட்ட கல்லறைகள் அங்கே இல்லை, மூடப்பட்ட கல்லறைகள். எகிப்தினுடைய சரித்திரத்தை நாம் எடுத்து பார்ப்போமேயானால் மம்மீஸ் என்று சொல்கின்ற இறந்து போனவர்களுடைய சடலங்களை எப்படி அவர்கள் அங்கே ப்ரிசர்வ் பண்ணுகிறார்கள் என்கின்ற சரித்திரத்தை எல்லாம் வாசிக்கலாம். அங்கே செல்லவில்லை. அந்த முறைமையின்படி அங்கே கந்தவர்க்கம் விடுவதற்கு பெண்கள் கடந்து வருகிறார்கள். ஆனால் நடந்தது என்ன? வாசிப்போம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். Because there is no male in that crowd. அங்கே ஒரு மனிதனும் இல்லை, எல்லா பெண்களும் வந்திருக்கிறார்கள், ஆண்கள் யாருமே இல்லை. அதனால தான் கேட்குறாங்க, எவன் தள்ளுவான்? தள்ளுவான்னு கேட்கல, எவன் தள்ளுவான்? யாருமே இல்லையே. இந்த 12 சீஷர்களையும் காணோம். 12 சீஷர்களையும் ஒருத்தன் காட்டி கொடுத்தான், 11 பேர் என்ன செய்யணும்? காணோம். இந்த 11 பேரும் இல்லை. யார் நமக்காக கல்லறையை புரட்டுவார்கள் என்கின்ற பெரிய சந்தேகத்தோடு கூட வருகிறார்கள். ஆனால்
அங்கே தேவதூதர்களை கொண்டு ஆண்டவர் கல்லை புரட்டி போட்டார். வாசிப்போம். அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்கிறதை கண்டார்கள். அது தள்ளப்பட்டு இருக்கிறதை கண்டார்கள். இட் வாஸ் ஓப்பன். இட் வாஸ் ஓப்பன். தொடர்ந்து அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். பெண்கள், வாலிபன். அடுத்தது யார் வரா? வாலிபன். தோ இட்ஸ் ஏஞ்சல் ஆஃப் காட். வாட் இஸ் த பிக்சர்? வாலிபன். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் தேவ தூதர்களாக தேடுகிறார். அது ஒரு தூதனுடைய பிக்சர் அங்கே கொடுக்கப்பட்டாலும், பட் யார்? வாலிபன். வாலிப பிள்ளைகள் தன்னுடைய வாழ்நாட்களை ஆண்டவருக்காய் கொடுத்தால் இந்த ராஜ்யத்தை அசைப்பதற்கு யாரும் இல்லை. இந்த ராஜ்யத்தை அசைப்பதற்கு யாரும் இல்லை. You know what is the RSS plan? They catch only the youngsters. பள்ளி பருவம், கல்லூரி பருவத்தில் இருக்கின்றவர்களை அழைத்து தங்களுடைய கோட்பாடுகளை என்ன செய்கிறாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. What about our churches? If we concentrate on them and we produce for them for the God, and no one can shake God's kingdom. Everyone, every parent, every pastors, every minister, we decide to establish our youth in God. நம்மளுடைய வாலிப பிள்ளைகளை இந்த பொல்லாத உலகத்திலே, மாயை உலகம், இணையதளங்களிலும் வலைத்தளங்களிலும் விழுந்து கிடக்கின்ற, சமூக ஊடகங்களிலும் மாயை இச்சையிலும் விழுந்து கிடக்கின்ற நம்முடைய வாலிப சமூகத்தை ஆண்டவருக்காக நாம் எழுப்பி விட்டு விட்டால் அவர்கள்தான் தேவதூதர்கள். Every woman, every man of God has to do that. Special concentrate on them. அவர்கள் மேலே தனிப்பட்ட கவனம் எடுத்து அவர்களை ஆண்டவருக்காய் உருவாக்கி விடுவோமே. ஆனால் அவர்கள் தேவராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தி விடுவார்கள். wherever they go, don't contain them the place where you are. சிலர் தம் பிள்ளைகள் தம்பளையே சுற்றி வரணும். No, create them for God and allow them to go around the world. ஆண்டவர் அப்படி தான் செய்றார். நீங்கள் உலகம் எங்கும் போய் scatter them around the world. We need to establish the kingdom of God all around the world. இந்த உலகம் முழுவதற்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். Tell it. இன்றைய தினத்தில் ஒரு மருத்துவர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். அவர் சொன்னார், அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் எகிப்திய கிறிஸ்தவர். நேரத்தில் சொன்னார், பிரபு, ஐ ஆம் எகென்ஸ்ட் த வேக்சின். நான் என்னன்னு கேட்டேன். அவர் தான் பில்கேட்ஸ் கதையை என்கிட்ட காமிச்சார். காமிச்சிட்டு, பில்கேட்ஸ் இட்ஸ் டெல்லிங் புட் த சிப், இட் இஸ் எகென்ஸ்ட் த கிறிஸ்டியானிட்டி அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐ எம் நாட் எகென்ஸ்ட் த வேக்சின், பட் ஐ எம் எகென்ஸ்ட் த சிப். வேக்சின் எடுத்துக்கொள்வதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, ஆனால் நான் சிப்பை என்ன செய்ய மாட்டேன், செலுத்தி கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் விளக்கினேன். சிப்பு போட்டால் நம்மளுக்கு எங்கே போனாலும் முதல்ல வேக்சினுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தே வில் ஸ்டார்ட் மானிட்டரிங் அஸ். நம்மளுடைய ஃபண்டு, நம்மளுடைய காரியம், பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சு ஆரம்பிச்சிருவாங்க, மைக்ரோசாஃப்ட்டு மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் மிருகம். அதுதான் வெளிப்படுத்தல சொல்கிற மிகப்பெரிய மிருகம், பீஸ்ட். அதுக்கு பேர் என்னது, பீஸ்ட் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, என்னை விட உனக்கு நிறையா தெரியுது அப்படின்னாரு. என்னை விட உனக்கு நிறைய தெரியுதா? எஸ் டாக்டர், யூ ஆர் கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். நல்லா கவனிங்க. இப்படி பிரயாணிக்க போகின்ற உலகத்தில் we have to educate and create awareness among our youth. Go and tell Jesus is resurrected. அன்றைக்கு போய் சொல்லுங்கள், அவர் உயிர் தெழுந்தார் என்கிறதோட
அன்றைக்கி அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் அதுக்கு அடிஷன் கொடுத்தேன்னா, போய் சொல்லுங்கள் அவர் மறுபடியும் வருவார். போய் சொல்லுங்கள் அவர் மறுபடியும் வருவார். நியாய தீர்ப்பு வரும். மத்திய வானிலை சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக வருவார். யாரெல்லாம் எடுத்துக்கொள்வார்? நிறைய பேருக்கு தெரியணும் யாரெல்லாம் எடுத்துக்கொள்வார், யாரெல்லாம் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க, அதெல்லாம் தெரியணும். அப்படி தெரிஞ்சு இதுக்கெல்லாம் விளக்கிட்டால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிடுவோம். வாசிப்பான் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பான். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான். That's God's calling is to overcome. Win the world. உலகத்தை மேற்கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயுங்கள். இப்போ நிறைய பேருக்கு என்னத்தை மேற்கொள்ளணும் பிரதர்? உலகத்தில் எதை மேற்கொள்ளணும், எதை ஜெயிக்கணும்னு தெரில. நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? யார் உள்ளே வருவா, யார் வெளியே இருப்பா? அதுக்கு தான் எதை விட்டு விலகணும், எது ஓவர் கம். கிறிஸ்டியானிட்டி ஹஸ் நாட் கிவன் த கிளியர் பிக்சர் இன் மெனி அக்கேஷன். நான் எல்லாரையும் குற்றம் சாட்டவில்லை, பட் மெனி இன்னும் அந்த இலிட்ரஸிலேயே இருக்கிறோம். We don't know about the judgment, we don't know about the rapture, we don't know about the who will be the kingdom of God. தேவராஜ்யத்திலே நிற்கப் போகிறவர்கள் யார், தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் பூமியிலே எப்படி இருக்க வேண்டும், அப்படி வாழ்ந்தால் தான் அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறார்கள். எதை ஜெயம் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா அடுத்த வசனம். பயப்படுகிறவர்களும் நம்பர் 1 யாரு? பயப்படுகிறவர்கள். அவிசுவாசிகளும். 2 கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இல்லாதவர்கள். அருவருப்பானவர்களும். 3 என்னது? அருவருப்பானவர்கள். abominable people. அடுத்து கொலை பாதகரும். யாரு? கொலை செய்கிறவன் எங்கே வர முடியாது? கொலை செய்கிறவன் எங்கே வர முடியாது? உலகத்தை ஜெயிக்க முடியாது. கொலை செய்கிறவன் என்ன செய்ய முடியாது? ஜெயம் கொள்ள முடியாது. அருவருப்பான பார்த்தா யாருமே பக்கத்தில் வரல. அருவருப்பான காரியம், அன்யூஸ்வல் திங்ஸ், அதான் அருவருப்பு. சிக்கனை சமைச்சு சாப்பிட்றது யூஷுவல், சாதாரணமானது. அதே சிக்கனை பச்சையாக சாப்பிட்றது அருவருப்பு. மட்டன், சிக்கன், கவ் எதுவாக இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்றது நாகரீகம். சமைக்காமல் சாப்பிட்றது அருவருப்பு. இறைவனிடத்தில் சேரும் பொழுது நல்ல மேலங்கி தரித்து சேருவது நாகரீகம். நிர்வாணமாக போகிறது அருவருப்பு. செத்த சடலங்களை அடக்கம் பண்ணுவதோ இல்லை என்றால் அதை தகனிப்பதோ என்னது? நாகரீகம். செத்த சடலங்களை தின்பது, தூக்கி நீர்நிலைகளிலே போடுவது, அப்படிதானே? தூக்கி நீர்நிலைகளிலே போடுவது, தகனித்த பிறகு கொண்டு சாம்பல்களை கரைக்கிறார்கள். வி அக்செப்ட் தட். அது உங்களுடைய நம்பிக்கை. ஆனால் செத்த சடலங்களை தூக்கி நல்ல நீர்நிலைகளிலே எரிந்து விவசாயத்தையும் பொருளாதாரத்தையும் கெடுப்பது அருவருப்பு. நல்ல வார்த்தைகளை பேசுவது நாகரீகம், கெட்ட வார்த்தைகளை பேசுவது அருவருப்பு. See it in the vision of God. தேவ பார்வையோடு பாருங்க, எது அருவருப்பு எது அற்புதமானதுன்னு தெரிஞ்சிடும். விபச்சாரக்காரரும். அடுத்தது என்னது? இட் இஸ் சீரியஸ். நீ விபச்சாரம் பண்ணிட்டு மேலே தேவராஜ்யத்துக்கு வந்துடும்னு நினைக்காத. யூ மே பி த மினிஸ்டர் ஆஃப் காட். ஊழியக்காரனாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆண்டவருக்கு நீ எந்த விதத்துலையாட்டு ஊழியம் செய்யலாம். ஆனால் உனக்குள்ள விபச்சாரம் குடி கொண்டதுன்னா எங்கே வரமாட்டே? நீ இங்கே வந்துருந்தா உலகத்தில் ஊரை ஏமாற்றிட்டு அலையலாம். ஆனால் எங்கே வரமாட்டா? மேலே வரமாட்டா. அதனால தான் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் சிலர் குருமாரம் ஆறுக்கு முன்னாடியே ஒரு க்ரைட்டீரியா, கல்யாணம் பண்ணிட்டு தான் என்ன ஆகணும்? கல்யாணம் பண்ணிட்டு தான் என்ன ஆகணும்? குரு ஆகணும். முழு பட்டமும் எப்போ வரும்? கல்யாணம் முடித்த பிறகு தான் வரும். கேத்தலிக்கில் குடும்ப வாழ்க்கையை வெறுத்தவன் தான் எங்கே வரணும்?
ஃபாதராக வரணும். பாதி பேர் ஏமாற்றிட்டு வந்துடுறான். இட்ஸ் அ குட் கான்செப்ட் ஸோ தட் தே கேன் மினிஸ்டர் டு காட். ஏன்னா ஃபேமிலியும் பேர்டனையும் தூக்கிக்கிட்டு கொண்டு போகிறது, ஊழியம் செய்கிறது, ஆண்டு முழு வீச்சில் செய்கிறது மிக கடினமான ஒரு காரியம். அதனால் எப்பா ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஒன்று ஆண்டவனுக்கு செய்யலாம், குடும்பத்துக்கு. ஆனால் பவுல் சொல்லிட்டார், குடும்பத்தை கட்டிட்டு சபையை கட்டவான்னு சொல்லிட்டாரு. பட் அவங்க கான்செப்ட் அதில் ஒத்துக்கிறோம். ஆனால் கேரளாவில் யார் பிடிப்பட்டா? கேரளாவில் யார் பிடிப்பட்டா? எதில் பிடிப்பட்டாங்க? ஆண்டவருக்காக திருமண வாழ்க்கையை வெறுத்து ஒப்பு கொடுத்த நன் சிஸ்டர்ஸ் கூட என்னது? பாலியல் பிரச்சனை. பாலியல் பிரச்சனை. டு யூ திங்க் தட் தே ஆர் மினிஸ்டரிங் டு காட்? நாட் ஃபார் திஸ் காட். இந்த ஆண்டவருக்கு என்ன செய்யலை? அவங்க ஊழியம் செய்யலை. ஏன்னா இவங்க அங்கே வரமாட்டாங்க. எங்கே வரமாட்டாங்க? இவங்க ஜனங்களை ஜெயிச்சிருக்கலாம், கோடிகளை குமிச்சிருக்கலாம், பெரிய ஸ்தாபனங்களுக்கு அதிகாரிகளாக இருக்கலாம். ஆனால் தேவராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. ஏனென்றால் உலகத்தில் தோற்றவர்கள் இவர்கள். அது யாராக இருந்தாலும் சரி, கடைக்கோடி மனிதனாக இருந்தாலும் சரி, உன்னதத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் சரி, விபச்சாரத்தை ஜெயிக்கலைன்னா அவனுக்கும் தேவராஜ்யத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இட் இஸ் சீரியஸ். இட் இஸ் சீரியஸ். திஸ் இஸ் ஹேஸ் டு பி தாட் டு அவர் யங் அண்ட் யூத். நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கும் தம்பிமார்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கலன்னா, எப்பா இதை ஜெயிச்சாதான் தேவன் கையில் நீ என்ன செய்ய முடியும்? பயன்பட முடியும். இதை ஜெயிக்காதவனை தேவன் பயன்படுத்த முடியாது. கொலை பாதகரும் விபச்சாரக்காரன் சூனியக்காரரும். சூனியம் வைக்கிறது அப்படின்னா என்ன? மந்திரம் வைக்கிறது. விளங்காமல் போனோன்னு ஜெபம் பண்ணாலே அது சூனியம்தான். ஆண்டவர் வச்சுருந்தாரு, நீ ஜெபம் பண்ணும்போது என்ன செஞ்சிடணும்? முதல்ல மன்னிச்சுட்டு வந்து தான் ஜெபத்தில் வரணும். அவன் நாசமாக போயிடட்டும், நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாலும் அதுக்கு பேர் என்ன தான்? சூனியம்தான். இயேசுவின் நாமத்தில் செஞ்சாலும் சரி, அது எந்த நாமத்தில் செஞ்சாலும் சரி, அதுக்கு பேர் என்னது தான்? சூனியம்தான். சூனியம் எதுக்கு வைப்பாங்க தெரியுமா? தவறான வழியில் லக்கை அடைவதற்கு. தவறான வழியில் லக்கை அடைவதற்கு தான் சூனியம் வைப்பாங்க. அவனாட்டு ஒருத்தன் நல்லா இருக்கான், அவனை கெடுத்துடணும், அவனுக்கு தலைவலி வந்துடணும், அவனை வியாதி வந்துடணும், அவனை முடைக்கிறணுங்கிறதுக்காக வைக்கிறதான பேர் சூனியம். உழைத்து தேவ கிருபையை பெற்று சவால்களை சந்தித்து மேலே வர்றது தான் ஜெயம். குறுக்கு வழியில் வர்றதுக்கு பேர் என்னது? சூனியம். குறுக்கு வழியில் வர்றதுக்கு பேர் சூனியம். அதனால் இந்த மந்திரத்துக்கெல்லாம் நம்பாத. இந்த மந்திரம் சில வேலைகள் ஆவிக்குரிய போர்வையிலையும் வரும். 10,000 ஸ்தோத்திர பலி போட்டுட்டியன்னா இது நடக்கும். 25 நாள் கண்டினியூஸாக ஸ்தோத்திர பலி போட்டுட்டியன்னா இது நடக்கும். ஒன்றும் நடக்காது. நெகேமியா ஒரே ஜெபம் தான் பண்ணான், பரலோகத்தின் தேவனை பார்த்துன்னுட்டு. அப்படி தானே எழுதியிருக்கு. ஆண்டவரே, நான் ராஜாட்ட பேச போகிறேன், என் நோக்கம், என்னுடைய ஏக்கம், என்னுடைய தனிப்பட்ட அழுகை எல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு now I am going to talk to the king. The word of prayer has been answered. ஆண்டவர் சொன்னார், அநேக வார்த்தைகளினால் நீங்கள் புலம்புவதினால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறீர்களோ? நீ கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தேவைன்ட்டு அறியும். இப்படி தான் நம்ம பிள்ளைகளை உருவாக்கி எடுக்கணும். போராடு போராடு. என்ன போராடு? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு தெரியுமோ அதே போல் எனக்கும் தெரியும்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி தானே? போராடு போராடு, மந்திரம் போடு, அங்கே போடு, இங்கே போடு. இதுக்கு பேர் சூனியம். கல்ட்ஸ், மூட நம்பிக்கைகள். மூட நம்பிக்கைகள். கம் அவுட் ஆஃப் தட். இப்படி பண்ணி அவனுக்கு காரியம் கை கூடலான்னு என்ன தெரியுமா செஞ்சிடும்? அவனுக்கு அவிசுவாசத்தை உண்டாக்கிறோம். சொன்னீங்க, என்ன செஞ்சோம்? நாங்கள் பண்ணணும், ஆனால் காரியம் நடக்கலை. அவிஸ்வாசம். அவிஸ்வாசம். அதுக்கு பேர் தான் சூனியம். சூனியம் எனக்கு தெரியும், நடந்தது. நிறைய வெளிப்படையாக பேசுகிறத சொல்லிடலாம். சிலருடைய தீர்க்க தரிசனங்கள்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? 2020 தமிழ்நாடு தான் இந்தியாவில் எப்படி இருக்கும்? டாப்பில் இருக்கும். அதுக்காக இவ்வளவு ஜபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும், இவ்வளவு நடைகள் ஏறெடுக்கப்பட வேண்டும். see if they are not setting the time frame, I am okay. இந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லலை அப்படின்னா ஐ அக்செப்ட். ஆனால் இவருக்குள்ளே நடந்துடும், ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருடைய விசுவாசங்கள் ஆண்டவர் மேல் அவநம்பிக்கை கொண்டு வந்தது, தள்ளப்பட்டது. துணிகரம். 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 I am not against any of the ministers of God, but I am telling you the truth. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். Don't set the time frame for God. ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, எப்பொழுது ஆண்டவரே நீர் திரும்ப வருவீர்? யார்கிட்ட இருக்கு?
பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிறது. நாளைக்கு வந்துடும், நாளை மறுநாள் வந்துடும், அடுத்த வருஷம் வந்துடும், இந்த வருஷம் இது நடந்துடும். நாங்கள் சொன்னோம்ல, நடந்துச்சா? வாட் இஸ் திஸ்? ரீசெண்டாக ஒரு தீர்க்க தரிசனம் என்னென்னா, மே மாதங்களில் மத்திய கிழக்கு நாடுகள்லாம் முடக்கப்படும் கொரோனாவினால். மே மாதம் ஏன் மார்ச்லேயே முடங்கிட்டேன், மார்ச்லேயே முடங்கிட்டேன். ஏங்க மத்திய கிழக்கு நாடு மட்டுமா? அமெரிக்கா அப்படி தான் இருக்குது, பிரேசிலும் அப்படி தான் இருக்குது. மே மாதம் இந்தியாவில் லாக்டவுன். டு யூ நோ தட் ஆஃப்டர் த எலெக்ஷன்? இன்றைக்கி மகாராஷ்டிரா முதல்வர் சொல்லிட்டார், என்ன செய்ய போகிறோம்? முடக்க போகிறோம், ஊரடங்கு கொண்டு வர போகிறோம். தமிழ்நாட்டில் துடிச்சிக்கிட்டு இருக்கார் ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன், எப்போண்டா இவனு எலெக்ஷனை முடிப்பான்னுட்டு. பரப்புரைக்கு சென்ற மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் என்ன வந்துட்டு, கொரோனா வந்துட்டு. அவங்க எத்தனை பேர் கூட கான்டாக்டில் இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் யார் ஸ்க்ரீன் பண்ணுறது? அதனால் இந்த முடக்கம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம ஒரு பிக்சர் கொடுத்து, அதுக்கு ஒரு டைம் லைன் கொடுத்து, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சிலரை நம்ப வைத்து இதுக்குள்ளே கொண்டு வர்றது. ஏங்க அதுதான் எல்லாருக்கும் தெரியுதா, உலகத்துக்கே தெரியுதா? அப்புறம் என்ன இயேசுவின் பேரில் சூனியம் வைக்கிறது? நல்லா கவனிங்க, சூனியக்காரர்கள். அடுத்து விக்கிரக ஆராதனைக்காரர்கள். That's why we cannot accept the ideal worship, ideal pattern inside our churches. It may be any denomination. We love everybody under the banner of Christ. கிறிஸ்துவின் தலைமைக்கு கீழாக நம்ம என்னத்தை ஒத்துக்கொள்கிறோம்? எல்லா சபையும் denominationையும் we accept. And when there is something wrong, we are ready to fight. But inside us, நமக்குள்ளே நிதானித்து பார்க்க வேண்டியது, we cannot give place for idols. இது யோவான் மட்டும் இல்லை, மோசேட்டையும் அதான், மோசேட்டையும் அதான். அப்போ இந்த விக்கிரகத்தெல்லாம் சபைக்குள்ளே கொண்டு வந்தது மனிதர்கள், ஆதிக்கங்கள், அரசியல் அதிகாரங்கள். And the people convert to the Christianity from the other religion. மற்ற பழக்க வழக்கங்களிலிருந்து, மார்க்கங்களிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த பொழுது அவர்களுடைய வழிபாடுகளின்படி கொஞ்சம் மாற்ற வேண்டும் என்கின்ற கொள்கைதான் முதலாவது கத்தோலிக்க சபைகளிலே சிலை வழிபாடுகளை கொண்டு வந்தது. ரோம தெய்வங்களுடைய ஆலயங்கள், அவைகள் கிறிஸ்துவின் ஆலயங்களாக அரசாங்கத்தின் சட்டப்படி மாற்றப்பட்ட பொழுது, அங்கே இருந்த மிகப்பெரிய விக்கிரகங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்ட பொழுது அந்த ஆலயம் வெறுமையாக காணப்பட்டது. மிக வெறுமையாக காணப்படுகிறதே, ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் காணப்படுகிறதே, இதை எப்படி நாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் என்று யோசித்த போது ரோம மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள், சரியாக நியாயப்பிரமாணங்களையும் ஆண்டவருடைய இருதயத்தையும் அறியாதவர்கள், ஓகே ரோம தெய்வத்தினுடைய சிலைகளை அகற்றிட்டு இயேசுவினுடைய சிலைகளையும் தாயாரினுடைய சிலையையும் அதுக்கு பிறகு சீஷர்களின் சிலையையும் உள்ளே வைத்து விடுவோம் என்று சொல்லி வந்தது தான் விக்கிரகம். அவைகள் பின்பாக தெய்வங்களாக மாறின. That's it. And God doesn't like that. அது யாருக்கு செலவு வச்சாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ செலவு வைக்கிறாங்க, வானலாவியில் அவ்வளோதான் செலவு வைக்கிறாங்க. எங்கள் ஊரில் காமராஜர் சிலை இருக்கும், ஒரு சின்ன கோட்டைச்சோவில் என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தார் அப்படின்னு தெரியணுங்கிறக்காக தான். அம்பேத்கர் சிலை வச்சுருப்பாங்க, அதை சுற்றி ரவுண்டை போட்டு வச்சுருப்பாங்க. டிராஃபிக்கு சுற்றி வண்டிகள் பிரிஞ்சு போனோம், அந்த டிராஃபிக் மத்தியில் ஜனங்களுக்கு ஒரு கல்வி அறிவு வேணும். அம்பேத்கர் என்கிற ஒரு சட்டமேதை என்ன செய்தார், வாழ்ந்தாருங்கிறது தெரிய வேணும், பிள்ளைங்களுக்கு தெரியணுங்கிறக்காக வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வைக்கிறதெல்லாம் 2000 அடி 3000 அடி, அதுக்கு பேர் என்னது வச்சாதான் தெரியுமா? பள்ளிக்கூடத்து புத்தகத்தில் எழுதி கொடுத்தா தெரிய போகுது. புத்தகத்தில் எழுதி கொடுத்தா ஆயிடுச்சு. அதுக்கு 2000-3000 கோடியை போட்டு அதுக்கு ஹெலிகாப்டரில் இருந்து பூவை தூவி யார் காசு வரையமாச்சு? விக்கிரக ஆராதனை உன் பொருளாதாரத்தை கொள்ளுகிறது. ஜனங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு செலவிடப்பட வேண்டியது யாருக்கு செலவிடப்படுது? அதனால் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் எங்கே வர்றதில்லை, உலகத்தை ஜெயிக்கிறது இல்லை. அடுத்து பொய்யர். இட் இஸ் சீரியஸ். கொலை என்கின்ற பெரிய பாவத்தை பற்றி பேசின ஆண்டவர் அடுத்தது யாரை சொல்றாரு? பொய்யர்கள். பொய்யர்கள். அதனால தான் now current days Christian cannot take part in politics. பாலிடிக்ஸில் இருந்தால் என்ன செய்யணும்? பொய் சொல்லி ஆகணும்.
அதனால் நம்ம மக்கள் மன்றத்துக்கே போயிட்டு போயிடலாம், அரசியல் மன்றத்துக்கு போகிறதுக்கு. என்ன பொய்? பரப்புரை உள்ள பொய் தான், பரப்புரை ஃபுல்லாக பொய் தான். இந்த பொய்யையும் நம்பிக்கிட்டு பொய்யர்கள். அதனால தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பொய் சொல்லாத. பொய்யர்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. ஆண்டவர் பொய்யை என்ன செய்கிறார்? அருவருக்கிறார். பொய்யர்கள் உலகத்தை ஜெயிக்க முடியாது. அதனால் பொய் இஸ் a serious sin, serious sin. அடுத்து அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பினிஷ். இவங்க எங்கே வர முடியாது? தேவராஜ்யத்துக்கு வர முடியாது. ஆனால் இவங்க இது உலகத்தில் வாழ்ந்தபோது இது எல்லாத்தையும் செஞ்சாங்க. உலகத்தை என்ன செய்யலை? ஜெயங்கொள்ளலை. உலகத்தில் வாழ்கின்ற நீ பயப்படாமல், கொலைபாதகனாய் மாறிவிடாமல். இதனுடைய உச்சம் எங்கே இருக்குன்னு சொல்லட்டா, ஒருத்தனுக்கு குடிக்கணும், காசு இல்லை, அப்பாட்ட போனால் அப்பா தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. பாட்டிக்கிட்ட போனான், பாட்டி 2 நாள் காசு கொடுத்தாங்க, 2 நாள் காசு கொடுத்தாங்க. 3ஆவது நாள் பாட்டிக்கே வருமானம் என்ன செஞ்சுட்டு கையில் இடிச்சிட்டு சொல்லிட்டுங்க, இன்றைக்கி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாட்டி அடித்து பார்த்தான், உருட்டி பார்த்தான், பாட்டி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டில் கல்லை தூக்கி தலையில் போட்டு கொண்டுட்டான். எதுக்கு தெரியுமா? ஒரு வேளை சாராயத்திற்காக. இட்ஸ் ஹேப்பனிங் இன் வெள்ளூர். கொலைபாதகர்கள், கொலைபாதகர்கள் நடந்துகிட்டு இருக்கிறத சொல்கிறேன். விபச்சாரக்காரர்கள். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் எல்லா கட்சியும் ஒரு வருஷமும் ஒரு எலெக்ஷன்லேயும் இல்லாத மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? பெண்களின் பாதுகாப்பு. We never seen this word in any election manifesto. We are seeing in 2021. Why? பெண்கள் பாதுகாப்பு. Are we living in dangerous condition? விபச்சாரத்தின் ஆவிகள் மேலோகிங்கிற நாட்களிலே கவர்மெண்டே சட்டம் போட்டு என்ன வேண்டியதாக இருக்குது? அடக்க வேண்டியதாக இருக்கிறது. குற்றவாளிகள் யார்? அரசாங்கத்தின் அதிகாரத்தில் இருப்பவர்கள். பழச்சிக்க. இது ஒன்னிடத்துலேருந்து வெளியே போவோம், மற்றவங்களிடத்துலேருந்து ஒன்றை தாக்கம். ரெண்டையும் மற்றவர்களிடத்திலிருந்து வருகின்ற விபச்சாரத்தை எதிர்த்தாக வேண்டும், தனக்குள்ளே இருந்து புறப்படுகின்ற விபச்சாரத்தை அடக்கியாக வேண்டும். இந்த ரெண்டையும் செஞ்சால் விபச்சாரத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இந்த தனக்குள்ளாக வருகின்ற இச்சையை நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தான் குடும்ப வாழ்க்கை என்ற அற்புதமான வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறார். You have to overcome that inside your family life. You cannot play with everyone. That is prostitution. அது விபச்சாரம். அவனை கொண்டு தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. Because he is disqualified from the kingdom of God. That young man, that young woman disqualified from the kingdom of God. God cannot take him in the hand. ஏன் ஞானம் இல்லை? ஏன் எனக்கு வாசல் திறக்க மாட்டேங்கி? எனக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்கி? எனக்கு ஏன் கிருபை ஆண்டவர் தர மாட்டேங்கார்? Check your life. My dear young men and women, check your life. List out this. இதை பட்டியலிட்டு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து ஜெயம் கொள்ளுங்கள். நீங்கள் தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள். தேவக்கரம் உங்களை அசைவதை பார்க்க முடியும். மறுபடியுமாக உயிர்த்தெழுதலின் செய்திக்கு வருகிறேன். கூட்டப்பெண்கள் வருகிறார்கள். அங்கே இருந்த அந்த வாலிபன் சொல்லி அனுப்புகிறான், நீங்கள் போய் பேதுருவினிடத்திற்கும் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு நடுக்கமும் திகிலும் ஏற்பட்டது. வாசிப்பான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் என்ன வந்துட்டு? பயம் வந்துட்டு. அதனால தான் பயப்படுகிறவர்கள் தேவராஜ்யத்தில் செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஏப்பா இதை சொல்கிறக்கு என்ன இருக்குது? உண்மைதானே? உண்மைதானே? ஏப்பா கல்லறை திறந்திருக்கு, ஆளை காணோம், நாங்கள் போனோம், அங்கே ஒரு வாலிபன் இருந்தான், அவன் சொன்னான் அவர் உயிர் தெழுந்தார் என்று சொன்னான்னு யாருக்கும் சொல்லலை. போய் சீசர்கள் எடுத்து தான் சொல்ல சொன்னாங்க. வேறு யார்ட்டையும் சொல்ல சொல்லலை. யார்கிட்ட தான் போய் சொல்ல சொன்னாங்க? யூ ஆர் நாட் டேக்கிங் த பிக் சேலஞ்ச் ஆர் பிக் டாஸ்க். சிம்பிள், கோ அண்ட் டெல் இட் டு த டிசைபிள்ஸ். சீசர்களிடத்துல சொல்லுங்க. நீ
சொல்லி அந்த வாலிபன் அனுப்பும் பொழுது என்ன நடந்தது? வாசிப்போம். அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து சீக்கிரமாய் கல்லறை விட்டு வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். சிலர் ஓட்ட முடிச்சா எதுக்கு ஓடுறான்? பயந்து ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? பயந்து ஓடுகிறார்கள். சொல்லுன்னு சொன்னால் இயேசுவின் மேலே மரியாதை வச்சு தானே வந்தாங்க. இயேசுவின் சரீரத்திற்கு கந்தவர்க்கம் விட முடியாது தான் வந்தாங்க. இப்போ அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்கிற நற்செய்தி வந்திருக்கு. பிடிச்சது எனது நடுக்கமும் திகிலும் கிரகிக்க முடியவில்லை. பயம். We are facing many challenges today in the kingdom of God. It will be more worse in the coming days. But don't be afraid. Do your job. ஆண்டவர் தீமோத்தேயுக்கு எழுதினார், உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று. Do your ministry. Do not compare yourself with the big minister of God. Rather than do your ministry. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்க ஊழியத்தை நிறைவேற்றுங்க. தேவராஜ்யம் பலப்பட்டுரும். ஒன்று சேருவோம், ஒரே இடத்தில் கூடுவோம். அது பாபேலின் ஆவி. அது என்ன ஆவி? எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல ஆண்டவருக்கு சாட்சியாக இருங்க. அங்கே ஒரு சபையை கட்டி எழுப்புங்க. அங்கே உள்ள சபைக்கு அனுகூலமாக இருங்க. அதுதான் சீசர்கள் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அதுதான் பவுல் காண்பித்த சபை. எல்லோரும் வாருங்கள், ஒரே இடத்துல கூடுவோம், ஒரே இடத்துல ஜெபிப்போம். பாபேலின் ஆவி. People don't know the truth. Be truthful to your church. Be helpful to your church. உங்கள் சபைக்கு உண்மையுள்ளவர்களாயிருங்கள். உங்கள் சபைக்கு உதவியாளர்களாயிருங்கள். உங்கள் சபைக்காக உழையுங்கள். தேவராஜ்யத்தை கட்டுங்கள். அருவருப்பானவைகளை சகிக்க முடியாது தான். Brother, I don't know, my leaders are not going in right pathway. Select the good leaders. Select the good leaders who run according to the word of God. வாசனத்தின்படி ஓடுகின்றவர்கள், தாழ்மையுள்ளவர்கள், அவர்கள் கனிகளை பார்த்து அவர்களை அறிவீர்கள். கனிகளை பாருங்கள். கிறிஸ்து வாஞ்சிக்கின்ற கரைதரையற்ற மனவாட்டியாக எழும்பி வர உங்களை தியாகம் செய்யுங்கள். நடுக்கமும் திகிலும் பிடித்து விட்டது, ஓடி செல்கிறார்கள். சொன்ன ஊழியத்தை செய்ய முடியவில்லை. வாசிப்பான். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு 8ஆம் வசனத்தின் கடைசி பாதம், அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே சொல்லல. பயந்தவனுக்கு தேவராஜ்யத்தில் என்ன இல்லை? இடமில்லை. சின்ன மெசேஜ் தான். அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். யார்கிட்ட போய் சொல்லுங்க? சீசர்களிடத்தில் போய் சொல்லுங்கள். They cannot do it. Afraid. Many cannot do anything for the church of God because fear. எங்களையோ பிடிச்சி வளைச்சிருவாங்களோ, எங்கேயோ பிடிச்சி போட்டுருவாங்களோ, எங்கேயோ நம்மளையும் சூனியம் வச்சுருவாங்களோ. இருக்கா இல்லையா? எஸ், இஸ் தேர். இட் இஸ் நாட் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். அது கிறிஸ்துவின் ஆவி அல்ல. ஒன்று சிம்பிள் வர், go and tell it to the disciples. is risen. அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லுங்கள். இல்லை, பட் நீ போலன்னா ஆண்டவர் he has always option. பிசாசு பிடிச்சவளை தேடி போகிறாரு. பிசாசு பிடிச்சவளை தேடி போகிறார். வாசிப்பான். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். because it's not the mother of Jesus Christ. அதனால தான் மகதலேனா மரியாள் என்று அங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. அவளுடைய ஸ்டேட்டஸ் என்ன? கிறிஸ்துவுக்கு வருவதற்கு முன்பாக. வாசிப்போம். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். என்னது? 7 பிசாசு குடியிருந்த ஒரு ஆள். இவ கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்ததுனால கிறிஸ்துவின் பாத்திரத்தை சுமக்கிறதா மாறிடுச்சு. தட் இஸ் த சேஞ்ச் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு வர்றதுக்கு முன்னாடி 7 போராட்டம், 7 ஒவ்வொரு டைரக்ஷனில் போராடுறது. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கோல். அங்கே இங்கன்னு அலைப்பாயுது. 7 என்ன பாடுபடுத்தியிருக்கோம். எது வாழ்க்கை, எப்படி பிரயாணிக்க வேண்டும், எது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற பாதை ஒன்றும் தெரியல. பட் when Christ comes in, 7 went out, only 1 comes inside. First seek the kingdom of God and his righteousness.
இப்போ அவட்ட சொல்றாரு, வாசிப்போம். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். Again the reminder came to the Magdalene Mary, the second reminder. Jesus said that go and tell. போய் சொல்லு. இப்போ அவளுக்கு பயம் இல்லை. போய் என்ன சொல்லிட்டா 11 வருடத்திலையும் போய் சொல்லிவிட்டாள். See, the same Mary came with the crowd. வாசிக்கலாம். இப்போ 1வது வசனத்தை வாசிப்போம். 16:1. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும். கரெக்டா வந்தால, கூட்டத்தில் சொன்ன போது என்ன செய்யல, போய் சொல்லலை. ஆனால் தனியாக ஆண்டவர் சந்தித்த பொழுது போய் சொல்லுகிறார். That's why I say personal prayer is more important than the crowded prayers. Meet your God face to face. Have intimate relationship with your God. That will drive you. அதுதான் உன்னை செயல்படுகிறவனாய் மாற்றும். அதுதான் உன்னை நடத்தி செல்லும். அதுதான் நெகேமியாவை போல தேவ கரம் உண்மையில் வந்து என்ன செய்யும், அமர செய்தோம். Personal. Now God gave vision to மகதலேனி மேரி alone. அவள் தனியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார், செயல்படுகிறாள். கூட்டத்தோடு போனால் எல்லாம் சரி நினைக்காத. ஆண்டவரோடு கூட தனிமையில் உளவாட கற்றுக்கொள், தனிமையில் உறவாட கற்றுக்கொள். அதுதான் உன்னை பலமுள்ளவனாக மாற்றும், அதுதான் உன்னை தரிசனம் உள்ளவனாக மாற்றும், அதுதான் ஆண்டவருக்கு உன்னை செயல்படுகிறவனாய் மாற்றும். Be strong in your personal prayers. Then no one can shake you. தனியாக ஆண்டவர் விட்ட நடந்து ஆண்டவர் பார்வை வந்தால் தான் உனக்கு எது தவறு எது ரைட்னு முதல்ல தெரியும். ஆண்டவர்கிட்ட தனிமையாக நடக்கிறவன் எவனும் அருவருப்பு சகிக்க மாட்டான். எவனும் அநீதினா அநீதி தான். பிகாஸ் யூ ஹாவ் த காட்ஸ் விஷன். தேவனுடைய தெளிவான பார்வை வந்துவிடும். அதனால தான் மகதலேனா மேரி செகண்ட் டைம் when God met her personally, she went and told to the disciple, I have seen him, he has risen. உயிர் தெழுந்தார். 11 அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. 11க்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஏன் தெரியுமா? அவன் நினச்சிருப்பான், நாங்கள் 11 பேர் தான் கூட இருந்தோம் கடைசி வரைக்கும், அவர் என்ன ஓண்ட வருது, அவர் என்ன எங்கிட்டெல்லாம் வந்திருப்பார். உங்கள் தைரியத்தை தான் கல்வாரி சிலுவையில் பார்த்தார, தைரியத்தை தான் கல்வாரி சிலுவையில் ஒருத்தனும் இல்லையே. இப்போ see what a God we have. அவ சொல்லி நம்பலை. God takes another step. ஆண்டவர் இன்னொரு ஸ்டெப் எடுத்து மறுபடியுமாக சீசர்களை தம்மிடமாக அழைப்பதை பார்க்க முடியும். எம்மாவூர் சீசர்கள் நடந்து செல்லும் பொழுது, அடுத்த வசனம், அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். டிரான்ஸ்ஃபார்ம்டு கிரைஸ்ட், மறுரூபமாய் தரிசனம். அதனால தான் அவங்களால டைரெக்டாக நீங்கள் லூக்கா 24 வாசித்துக் கொள்ளுங்கள், எனக்கு நேரமில்லை. எம்மாவூர் சீசர்களோடு கூட நடந்து சென்று தன்னை வெளிப்படுத்தினார். அவர் மறுரூபம் அடைந்திருந்தபடியினால், பிகாஸ் he has resurrected body, they cannot see him, but ஆண்டவர் தான் உயிர் தெழுந்ததை அவர்களுக்கு என்ன செய்தார், வெளிப்படுத்தி காண்பித்தார். அதனால தான் பூட்டியிருக்கின்ற அறைக்குள் அவர் பிரவேசித்தார். ஏனால் அது மறுரூபமாகி இருந்தது. ஆண்டவர் வரும்பொழுது நாமும் அவ்வண்ணமாகவே இருப்போம். மறுரூபமாகவும் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகவும் மகிமையில் பிரவேசிப்போம். இந்த சரீரம் மகிமையின் சரீரமாக மறுரூபம் அடையும். அப்பொழுது அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்லாம் ஏராளமாக பவுல் அதை பற்றி எழுதியிருக்கிறார். ஆகையால் நான் இப்பொழுது அங்கு செல்லவில்லை. ஏற்கனவே நேரம் கடந்து கொண்டிருக்கிறபடியினால் சீக்கிரமாக போய் சொல்லுங்கள் என்கின்ற செய்தியிலே நான் நிற்கிறேன். மறுரூபமான ஆண்டவர் சீசர்களுக்கு, அந்த கூட்டத்தில் இருந்த 2 பேருக்கு, எம்மாவூர் சீசர்களுக்கு தரிசனம் தந்து போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அந்த பேர் அவர்களை கூட சரி, அந்த லேடியை தான் நம்பலை, ஒரு உமனை தான் நீங்கள் நம்பலை, சரி போய் சொல்லுவாங்கன்னு விட்டீங்க. இப்போ 2 பேரும் கூட இருந்தவங்களே சொல்கிறாங்களே, அப்பவும் என்ன வரல, நம்ப மாட்டான். அதான் நான் சொல்கிறேன். பட் கீப் டெல், போய் சொல்லு, நம்பலை.
ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க. முதல்ல ஆண்டவர் யார்கிட்ட ஆரம்பித்தார்? பெருக்கூட்டத்திட்ட ஆரம்பித்தார், அது போய் சொல்லலை. ரெண்டாவது ஒரு ஆள்கிட்ட ஆரம்பித்தார், அது போய் என்ன செஞ்சுட்டு சொல்லிட்டானா என்ன செய்யலை, நம்பலை. ரெண்டாவது 2 ஆளை பிடிக்கிறாரு. 2 ஆளை பிடிச்சி ஏப்பா ஒருத்தி சொன்னாதான் நம்ப மாட்டிக்கா, பிரம்மையை பார்த்தான்னு என்ன சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் போய் சொல்லுங்கண்ணா. அதுவும் சொல்லிட்டான், நீங்கள் எதையாட்டு பிரம்மையை பார்த்துருப்பீங்கடா, நீங்கள் ஏதாவது நம்ப மாட்டான். முதல்ல கிறிஸ்துவ சொல்லும்போது நம்ப மாட்டான், ரெண்டாவது கிறிஸ்துவ சொல்லும் போதும் நம்ப மாட்டான். ஆனால் நிறுத்திடாத, கீப் டெல். அதற்கு பின்பு நான் காட் கட் டிசைட் இவனை சொன்னால் நம்ப மாட்டானுவேன், நான் சொன்னால் நம்ப மாட்டானு. ஆண்டவருக்கு புரிஞ்சிட்டு இவனை விசுவாசம் மிகப்பெரிய விசுவாசம், அற்ப விசுவாசியே உன் விசுவாசம் எங்கே, லெட் மீ கோ டைரக்ட்லி. இந்த ஸ்டெப் ஆண்டவர் முதல்ல எடுத்துருக்கலாம். ஆனால் எதுக்கு எடுக்கல தெரியுமா? காட் ஆல்வேஸ் செக் யுவர் ஃபெய்த். கடைசி வரைக்கும் ஒரு டெஸ்ட் இருக்குமே, ஆனால் அது உன்னுடைய விசுவாசத்தான். விலையேறப்பட்டவனுடைய விசுவாசம் பொன் அக்கினியில் புடமிடுவது போல் என்ன செய்யப்படும்? புடமிடப்படும். ஏன்னா அது விலையேறப்பட்டது. அது தேவராஜ்யத்தில் கொண்டு ஒன்று நிறுத்தம். 1000 வருட அரசாட்சியில் ஒன்று கொண்டு நிறுத்தம். 1ஆம் உயிர்த்தெழுதலை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பங்கடைவீர்கள். 2ஆம் மரணத்திற்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. ரீட் த ரெவலேஷன். அப்படிப்பட்ட பாக்கியவானாகிய ஒன்றை ஒரு சாதாரண வேலைக்கு 1000 இன்டர்வியூ நடக்க, நீ தேவராஜ்யத்துக்கு வரணும். அப்போ எவ்வளோ பெரிய விசுவாசத்தினுடைய பரீட்சை இருக்கும். 2 தடவை இன்னும் செக் பண்ண சரியில்லை, ஆண்டவரே வந்துட்டார். வந்த உடனே சபாசம் சொல்லலை, முதல்ல அற்ப விசுவாசிகளை. அடுத்த தொடர்ந்து வாசிப்போம். அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமன் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும், நம்பிக்கை இல்லை அவிசுவாசம் அதிகமாக இருந்தது, அதை குறித்து என்ன செய்தார்? இருதய கடினத்தை குறித்தும் அவர் கடிந்து கொண்டார். 3 things has affected them so fast within these 3 days. 3 காரியங்கள் அவர்களை மிக வெகுவாக பாதித்திருந்தது கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பு. என்ன? நம்பிக்கை இழந்தவர்கள், விசுவாசம் இல்லை, இருதயத்தின் கடினம். 3 things we face in our spiritual life. நம்பிக்கை சில வேளைகளில் தடுமாறுது, நம்பிக்கையை காத்துக்கொள். விசுவாசம் குறைஞ்சிருது, அவிசுவாசம். அதனால தான் கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுங்கள். தட் இஸ் கன்ஃபஸிங் அவர் ஃபெய்த். அதனால தான் பாரம்பரிய சபைகளில் விசுவாச பிரமாணத்தை ஒவ்வொரு ஆராதனையும் சொல்லணும். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனேன்னு ஆரம்பித்து முழு சுவிசேஷத்தையும் முடித்து, எங்களுக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர், பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறீர், எங்களுக்காக மறுபடியும் வருவீர் என்கின்ற விசுவாச பிரமாணத்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? சொல்லணும். தெரியாதவங்க ஜெப புஸ்தகம் வாங்கிக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் எந்த டினாமினேஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் போயிட்டு ஆங்கிலிக்கன் சர்ச் டெப்போவில் கேட்டிங்கன்னா ஜெப புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கும். அங்கே பாவ மன்னிப்பு ஜெபம் விசுவாச பிரமாணத்தில் எழுதி கொடுத்துருக்கேன், வாங்கி படிச்சுக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம படிச்சுக்கணுங்கிறக்காக தான் அன்றைக்கி ஊழியர்கள் என்ன செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க, எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கன்ஃபஸ் யுவர் ஃபெய்த். ஏன்னா இந்த 11 பேரும் ஆண்டவரோடு கூட நடந்தவர்களை தாக்கினது, 1 நம்பிக்கை இழந்துட்டாங்க, 2வது அவிசுவாசம், 3வது இருதயத்தின் கடினப்பட்டுட்டு இருதயம். அவ்வளவு வசனம் கேட்டிருப்பாங்க ஆண்டவர்கிட்ட, மலையிலிருந்து மணிக்கணக்கா பிரசங்கம் கேட்டவங்க, இருதயம் என்ன செஞ்சுட்டு கடினப்பட்டுட்டு. இஃப் யூ ஆர் நாட் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் ரெகுலர்லி, அதுக்கு தான் சபை கூடுதலுங்கிறது முக்கியம். சபை கூடுதலுங்கிறது அதுக்கு தான் முக்கியம். உங்களுக்கு ஒன்றும் தெரியலைங்கிறதுக்காக அல்ல. சபை கூடுதலை விட்டுட்டோன்னா, வசனம் கேட்குறத விட்டுட்டோன்னா, ஆண்டவர் ஆராதிக்கிறத அந்த ஃப்ரீக்குவென்சி இல்லாமல் விட்டுட்டோன்னா என்ன செஞ்சிடோன்னா இருதயம் கடினப்பட்டுரும். ஐ see in my online 15, 16, 17, 18 only coming. மற்றவங்களாம் எங்கே போனாங்க? if they are watching after the telecast, it's okay. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன கேட்கணுன்ட்டு நான் சொல்லலை. இருதயம் கடினப்படாமல் பார்த்துக்க. இருதயம் கடினப்பட்டுச்சுன்னா அது கர்த்தருடைய கண்டனத்திற்குரியது. ஆண்டவர் கடிந்து கொண்டாரா? கடிந்து கொண்டா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதல்ல இவங்களை பார்த்து வணக்கமும் சொல்லலை, இவங்களை பார்த்து என்ன செய்யலை, வாழ்த்தவும் இல்லை, கடிந்து கொண்டா.
வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்றார். Go and tell whole world. You are the capable people. ஏன் அந்த பெரிய கூட்டம் வந்த பொழுது உலகம் எங்கும் போங்கன்னு என்ன செய்யலாம் ஆண்டவர் சொல்லலை. மகதலேனா மரியாதை சந்தித்தது போக கூட நீ போய் உலகம் எங்கும் போய் நீ சொல்லலை. மகதலேனா மரியாள்கிட்ட சொன்னார், சீசர்கள்ட்ட போய் சொல், சீசர்களிடத்துல போய் சொல். இப்போ சீசர்களிடத்தில் சொல்லுகிறார், உலகம் எங்கும் போய் go and tell whole world. Women's create the disciples. அதான் கால். தாய்மார்களே சீஷர்களை உருவாக்கி விடுங்கள், சீஷர்களே உலகமெங்கும் செல்லுங்கள். Because it is a creation of God, woman cannot travel like a man. Nowadays they are doing, but the creation is like that. Creation is like that. இங்கே சொல்லியிருக்கிறத இங்கே சொல்கிறத சொல்கிறேனே, மற்ற வியாக்கியானம் வேண்டாம். உமன்ஸ் தேவ தாய்மார்கள், கிறிஸ்துவின் தாய்மார்கள், சீஷர்களை உருவாக்குங்கள், சீஷர்கள் நீங்கள் உலகமெங்கும் செல்லுங்கள். உலகமெங்கும் போய் இப்போ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போனதான் என்ன நடக்குங்கிறத ஆண்டவர் தெளிவாக அங்கே சொல்லியிருக்கிறாரு. விசுவாசம் உள்ளி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஸோ பேப்டிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Baptism is very important. Don't neglect that. Don't neglect that. Take a baptism. கிறிஸ்து எடுத்தது கொண்டது போல் இம்மர்ஸ் பேப்டிசம், முழுக்க ஞானஸ்நானத்தில் என்ன செஞ்சுருங்க, வந்துடுங்க. பல சபைகள் பல கோட்பாடுகளை காமிச்சாலும் சிம்பிள். விசுவாசம் உள்ளி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட். 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட். ஞானஸ்நானம் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ப்ளீஸ் டூ இட். Don't neglect for anything. This is the word of God. இது கர்த்தருடைய வசனம். Straight forward. I am from Pakka Anglican, but I baptized. நான் மூலிகை ஞானஸ்நானம் பெற்றவன். Still I am so strong in Anglican concept because they are the one brought the gospel whole through the world. முழு உலகத்திற்கு கத்தோலிக்கர்களும் ஆங்கிலிக்கன் தான் என்ன செஞ்சாங்க, சுவிசேஷத்தை கொண்டு சென்றார்கள். So I have strong concept, but one thing I differ from them. I won't bow before the idols and I will baptize. அது அவங்களுடைய ஸ்தாபனம் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கி. அவங்ககிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, என்ன ஒத்துக்க மாட்டேங்கி, ஸ்தாபனம் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கி. ஸ்தாபனத்துக்கு தெரியாமையே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும். அதனால் அவங்களே தெரியாமல் எடுத்து வச்சுருக்காங்க ரட்சிப்புக்காக. நீனும் தெரியாமல் எடுத்து வச்சுக்க, ஒன்றும் தப்பு இல்லை. எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாரென்று குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். All those giving things are giving life to the people. நேற்றைய தினத்தில் 3 நோயாளிகளை நான் டேக்கர் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒருவர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர், ஒருவர் இருதய பாதிப்பினால் பாதிக்கப்பட்டவர், இன்னொருவர் மிகப்பெரிய டயாபெட்டிஸ் ஹைக் போனதுனால பாதிக்கப்பட்டவர். ஐ ஹாவ் டு டூ மை டியூட்டி. என்னுடைய வேலை இடத்துல நான் இருக்கிறேன். தொடர்ந்து ஃபோன், வாட்ஸ் ஹேப்பன், அது இந்த டெஸ்ட் என்னாச்சு, இந்த டெஸ்ட் என்னாச்சு, இந்த டெஸ்ட் என்னாச்சு. 2 இஸ் கிரிட்டிக்கல். 2 ரொம்ப கிரிட்டிக்கல். நான் வசனத்தை நோக்கி பார்த்தால் போய் என்ன வைங்க, கைகளை வையுங்கள். எனக்கு அந்த வரத்தை எனக்கு தரல, நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை யாரும் இம்மீடியட்டாக ஹீலான மாதிரி. அதனால் நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து சாட்சிகளை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நம்ம கையில் நம்மகிட்ட இருக்கிறத என்ன செஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். அந்த வரமோ அந்த வல்லமையோ நமக்கு இல்லை. பட் என்னுடைய கரத்தை பிடித்து நான் அவர்களை மருத்துவமனையில் சேர்த்து விட்டு அவர்களை அவுட் ஆஃப் டேஞ்சர் வர்ற வரைக்கும் நான் அவர்களோடு கூட இருந்தேன். அதை என்னால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அதை என்னால் என்ன செய்ய முடியும். அவர் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவது, அவருடைய ஜீவன்கள் என்னப்பட்டிருக்கு, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் என்னுடைய கரத்தை வச்சதில் வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வையுங்கள் தான் சொல்லியிருக்காரு. குணமாக்குறது அவர் வைத்து அவர்களை பத்திரமாக கொண்டு வருவதற்கு உண்டான மருத்துவம் செய்யப்படுகிறது.
இந்த புரிதலை தெரிந்து கொண்ட மிஷினரிகள் தான் எங்கெங்கே தங்களுடைய சபைகளை ஸ்தாபித்தார்களோ அங்கங்கே மருத்துவமனைகளை ஸ்தாபித்தார்கள். இந்தியாவில் கணக்கெடுத்தால் 700க்கும் மேற்பட்ட மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் 400 தான் ஆக்டிவாக இருக்குது. அதில் 100 தான் நல்ல ஆக்டிவாக இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த 700 செயல்பட்டு இருந்தால் இந்தியாவை கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்ன செஞ்சுருப்பாங்க? சுதந்திரித்திருப்பார்கள். வேர் வி லூஸ் இட் ஐ டோன்ட் நோ. நமக்கு சரித்திரத்தை பேசுவதற்கு நேரமும் இல்லை. சொல்லிவிட்டு அவர்கள் முன்பாக எடுக்கப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தார். 20 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். போதும். கோ அண்ட் டெல். போய் பிரசங்கித்தார்கள், போய் அறிவித்தார்கள், போய் சொன்னார்கள். சொல்லும்போதுதான் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்படிதானே கடைசி பகுதி முடியுது. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். நீ வசனத்தை சொல்லாம ஆண்டவர் வசனத்தை என்ன செய்ய மாட்டாரு? உறுதிப்படுத்த மாட்டாரு. God trusted on his people. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நம்பித்தான் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த இருக்கிறார். That's why God searching the people. தேடிக்கொண்டிருக்கிறார். முதல்ல போய் சொல்லும்போது நம்பலை, 2 பேர் போகும்போது நம்பலை, தானே உள்ளே வந்து நம்பிக்கை வைத்து கோ அண்ட் டெல் இட். போய் சொல்லுங்கள், வசனத்தை சொல்லுங்கள். கோ அண்ட் ப்ரீச் இட். வசனத்தை சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமையை காண்பிப்பார். சொல்லாத வரைக்கும் கர்த்தர் செய்ய முடியாது. That's why God trusted his disciples. இன்றைக்கும் சீசர்களாக மாறுவோம். இந்த உயிர்த்தெழுத நாளிலே போய் சொல்லுவோம். ஆண்டவர் மறுபடியும் தம்முடைய வசனத்தை ஸ்திரப்படுத்துவாராக. கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக ஒரு கூட்ட பேரை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றுவோம். கிறிஸ்துவின் சீசர்களாக புறப்படுவோம். போய் சொல்லுவோம். தேவ பிள்ளைகளாக மாறுவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த உயிர்த்தெழுதலின் நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய செய்தியை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீர். எங்களோடு கூட பேசினீர், எங்களை திடப்படுத்தினீர். தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற வழிகாட்டினீர். சீஷர்களாக மாற்றும். செல்லுமிடமெல்லாம் போய் கிறிஸ்துவை சொல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். துதிக்க நம்ம எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக உயிர்த்தெழுதல் பண்டிகையின் வாழ்த்துக்களை சொல்லி நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.